பிகைன் கோல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026 புத்தாண்டு பலன்கள் பற்றி நம்மிடையே பேசுவதற்காக பிரபல ஜோதிடர் திருமதி கஜலட்சுமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். 2026 ஆண்டிற்கான பொது பலன்கள், 12 லக்னக்காரர்களுக்கான பலன்களை பற்றியும் பரிகாரங்கள், அவர்களுக்கு உண்டான பரிகாரங்களை பற்றியும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் மேடம். முதலாவது லக்னமாக மேன்மையான குணங்களால் தங்களை மெருகேற்றுக் கொள்ளக்கூடிய மேஷ லக்னக்காரர்களுக்கு 2026 ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது, அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள்? மேஷ லக்னம்ன்றதே என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமான லக்னம். ஓகே. மேஷம்னாலே கோபம் தான். ஏன்னா அது காலபுருஷ தத்துவ பிரகாரம் நமக்கு முதல் வீடாக வருது. முதல் வீட்டில் அந்த சூடு வேகம் எல்லாம் செவ்வாயோட ஆதிக்கம். செவ்வாய்னாலே சூடு ஏறிடும்ல, செவ்வாய் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடிய. ஆனால் எமோஷனல் பீப்புள்ஸ் தானே? இல்லை, எமோஷ்னல் பீப்புள், பட் கோவம் ஜாஸ்தி இருக்கும். ஓகே. ஸோ இந்த ஆண்டு அவங்க எல்லாமே கம்மி பண்ணிக்கணும். அமைதி அமைதி அமைதி, ஓம் சாந்தின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை அவங்க கொண்டு வந்துடணும். ஏன்னா இந்த ஆண்டு அவங்க அமைதியாக எவ்வளோக்கு எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க இப்போ இந்த 2.5 வருடம் பட்ட கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் ஒரு வருடம் ப்ரீத் பண்ணலாம், மூச்சு விடலாம். இந்த ஆண்டும் அவங்க அதை கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து வரக்கூடிய ஆண்டெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால ரொம்ப பொறுமையாக எல்லா விஷயங்கள்லையுமே எல்லாத்துலேயுமே காதல், திருமணம் கைகூடும். லவ் பண்ணிட்டு இருக்கவங்க வீட்டில் தைரியமாக ஓப்பன் அப் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. வீட்டில் கொஞ்சம் ஒத்துக்கிறதுக்கு இது பண்ணுவாங்க. பட் இப்போ ஒத்துக்கலனாலும் அடுத்த 2.5 வருஷம் கழிச்சாலும் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. குழந்தைக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்குலாம் நல்லாவே இருக்கு. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரயமாக இருக்கும். ஒரு குழந்தைக்காக விரயம் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி செலவு பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும். அதற்கப்புறம் இந்த மேஷ லக்னக்காரங்க எதுலலாம் ரொம்ப கவனம் இருக்கணும்னா, அவங்க தலை சார்ந்த பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனை, இந்த மூளையை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் கொஞ்சம் கவனம் கண்டிப்பாக வேணும். அதனால தான் உங்களுக்கு கோவமே அதிகமாக இருக்கும். இப்போ மேஷ லக்னத்துக்கு 2 பயிற்சிகள் வருதுல்ல 2026. நமக்கு ராகு கேது இருக்கு, குரு பயிற்சி இருக்கு. இதனால ஏதாவது நல்ல பலன்கள் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? குரு பயிற்சி நல்லா இருக்கும். குரு பயிற்சி ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இவ்வளோ நாள் கடந்த ஆண்டெல்லாம் படிக்கிற பசங்க ரொம்ப எக்ஸாமுக்கு ஸ்ட்ரகிள் ஆகி கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனால் இந்த ஆண்டெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா மேஷத்துக்கு 4ஆம் இடத்துல தான் கடகராசியில தான் குரு இருக்காரு. ஸோ அப்போ 4ன்றது மேல் படிப்பு. அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் கேட்குறாங்களோ அது கிடைக்கும். அவங்க என்ன கோர்ஸ் கேட்குறாங்களோ அது கிடைக்கும். அவங்க விருப்பப்பட்ட காலேஜ் கிடைக்கும். ஸோ படிப்பு விஷயத்துல ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபாரின் போய் படிக்கணும்னாலும் படிக்கலாம். அதே மாதிரி வீடு மனை வாகனம், வீடு மனை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. இந்த பூர்வீக சொத்து, அம்மாவடி சொத்து இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் விட ஒரு மாற்றம் கிடைக்கும். அவங்க இப்ப இருக்க வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம். வேலை வாய்ப்புகள்லாம் பெரிய அளவுல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்குமா? வேலை வாய்ப்பு ஃபாரின்ல கிடைக்கும். இங்க கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி அப்படிதான் இருக்கும். வேலை கண்டிப்பா இருக்கும். ஆனா அது பெருசா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை இருக்குமானா இருக்காது. ஆனா ஃபாரின் போனாங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு. இங்க தொழில் போட்டியும் அழுத்தமும் வேலையில இருக்கும்ன்றீங்க. இங்க தொழில் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா தொழில் என்ன கேட்டா மேஷராசிக்கு பண்ணலாமா வேண்டான்னு வரக்கூடிய இது ரைட்ஸ் உங்களுடைய காலம் கிடையாது, பண்ணாதீங்கன்னா அமைதியா இருக்கணும். நம்ம இதற்கான காலம் கிடையாது, பண்ணாதீங்க. இருக்கிற தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க மேம், நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. பண்ணிட்டு இருக்க தொழில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அகலக்கால் வைக்காதீங்க. பிரம்மாண்டமா ஏதோ பண்றோன்னு இறங்கிடாதீங்க. பட் இருக்கிறத அப்படியே ரன்னிங் பண்ணுங்க. புதுசா ஏதோ ஆரம்பிக்காதீங்க. புது ப்ராஜெக்ட்ஸ் எதுக்குமே போகாதீங்க. ஆக்சுவலா மேஷ லக்னக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மாவுடைய ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனம் வேணும். ஏன்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. அதுவும் அவங்க அம்மாவுடைய ஹெல்த் எங்கன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட்ல கவனம் வேணும். அவங்க அம்மாவுக்கு இருதய நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரத்த சம்பந்தமான நோய் வர்றதுக்கான வாய்ப்பு. இதுல மட்டும் அவங்க ரொம்ப கவனம் வேணும். அம்மாவுக்கு ஹெல்த்துக்காக அவங்க செலவு பண்ணக்கூடியது மனசால கஷ்டப்படக்கூடிய காலமாக இருக்கும். அதில் கவனம் வச்சுக்கணும். மேஷ லக்னக்காரர்களுக்கு பரிகார கோவில்கள் அப்படின்னா எதை சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்னன்னா, ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மேஷ லக்னக்காரங்களுக்கு ரொம்ப வேகம் ஜாஸ்தி இருக்கும். அதனால எல்லாத்தையும் எழுந்துருவாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு அது இல்லாமல் அந்த கோவத்தாலையும் டென்ஷன்னாலையும் அவங்க உடல்நிலை பாதிக்கும். ஸோ அதற்காக ஆயுர் தேவி நான் பொதுவாகவே சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த ஆயுர் தேவியை இவங்க பர்டிகுலராக வணங்கி வரும்போதோ, அந்த ஃபோட்டோவே எடுத்து வச்சுட்டு இவங்க வணங்கி வரும்போது நல்ல மாற்றம் இருக்கும். அவங்களுக்கும் மாற்றம் இருக்கும். உங்க வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினருக்கும் எந்தவித இடையூறும் வராமல் இருக்கும். ஏதாவது வீட்டில இருந்தே பரிகாரம்னா ஏதாவது சஜஸ்ட் பண்ண முடியுமா? ஏன்னா நிறைய பெரியவர்கள் இருக்காங்க மேசராசியில், குடும்ப பெண்கள், அவங்க நிறைய ட்ராவல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா?
நீங்கள் ஆயுர்வேதி கூகுளில் போட்டு எடுத்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோ வச்சுட்டு நம்ம விளக்கேற்றி ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கலாம். ஆனால் ஆஞ்சநேயர் வழிபாடு வீட்டில் நம்ம பண்ண முடியாது. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணுறது நல்லா இருக்கும். மகாலட்சுமி ஸ்லோகம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகங்கள் ஏதாவது இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலத்தை அவங்க கடக்கணும், அவ்வளோதான். அவங்க முதல்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா கோவம் தான் அவங்களுக்கு இப்போ பிரச்சனை கொண்டு வந்து விட போகிறதே அவங்களுடைய கோவமும் அவங்களுக்கு அமைதி இல்லாத தன்மையை தான் அவங்களை இப்போ பாதிக்கும். ரொம்ப மனதளவு நொந்து போயிருக்க ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பமும் மீனமும் மேஷமும் தான். மனதளவிலும் உடல் அளவிலும் சுற்றி இருக்கக்கூடிய உறவினரால் நொந்து போயிருக்க ராசி இந்த 3 பேர் தான். இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற கூட தீர்மானிக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. அதில் நல்ல விஷயத்தை இழந்துருவாங்க அவங்க. நல்லவங்க கிட்ட போய் இவங்க கோவத்தை காமிக்குமோ நல்ல விஷயத்த இழந்துருவாங்க. ஏன்னா ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. இல்லை அப்படி வந்து அவங்க எங்களால் வெளியில் போய் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவங்க அந்தந்த நட்சத்திரத்துக்கான சித்தர் இருப்பார். அவரை இவங்க ப்ரே பண்ண உங்களுக்கு தெளிவான ஒரு பார்வை தெரிஞ்சு என்ன ஆகும்னா நீங்கள் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க முடிவெடுக்கும். சார் அவங்க வந்து தானம் கொடுக்குறோம். மேஷ லக்னக்காரங்க, மேஷம்ல எல்லா லக்னக்காரங்களும் ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு தானம் கொடுங்க. தானம் கொடுக்கறது நம்ம மட்டும் நம்ம சங்கதியும் காப்பாற்றும். இப்போ காலபுருஷனுக்கு 2வது லக்னமாகிய ரிஷப லக்னக்காரர்களுக்கு வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது? அவர்களுக்கு உண்டான பரிகார கோயில்கள். ரிஷபம் வந்து இந்த ஆண்டு நல்லா இருக்கு, ஆனால் பொறுமையாக இருக்கும். இந்த ஆண்டு வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. ஏன்னா கடந்த 3-4 வருடமாக அவங்களோட ஹெல்த்தை தான் பாதிச்சிருக்கும். அவங்களுக்கு ஹெல்த்து என்ன ப்ராப்ளமே தெரியாது. ஆனால் ஒரு டாக்டரை போய் பார்ப்பாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க, ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க, என்னன்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஹெல்த்தெல்லாம் பாதித்தது. இப்போ அதுலேருந்தெல்லாம் ரிலீவ் ஆகிடுவாங்க. அவங்க எதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா அவங்க குடும்ப உறுப்பினரிடம் பேசும்போது வார்த்தையில் கவனம் வேணும். அந்த வார்த்தையை அவங்க ஏதாவது சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்கன்னா கூட குடும்பம் சதறிடும். ஸோ அதில் ரொம்ப கவனம் வேணும். இந்த ஆண்டு அவங்களுக்கு வருமானம் நல்லாவே இருக்கும். அது தொழிலாக இருந்தாலும் சரி, வேலை பார்த்தவங்க இடமா இருந்தாலும் சரி, எப்போவோ நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க அமௌண்ட் ஒரு 10 வருடம் 5 வருடம் முன்னாடியெல்லாம் அவங்களே உங்கள் வீடு தேடிலாம் வந்து கொடுத்துட்டு போவாங்க. கொடுத்து போனாலும் வரதுக்கு வாய்ப்பு வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் அழகாக ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த ரிஷப லக்னக்காரங்க ஒரு லக்கியானவங்க. மாடு பார்த்துருக்கீங்க, பசு மாடு. எப்படி நம்ம ஒரு வீடு கட்டும் போது ஒரு சுப வேலை செய்யும் போது தோஷம் இருக்கும் போதெல்லாம் அந்த பசு மாட்டுக்கு நம்ம எப்படி ஒரு பூஜை பண்ணுறதும் ஒரு வஸ்திரம் போடுறதும் மாட்டு பொங்கல் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த மாதிரி ரிஷப லக்னக்காரங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கும். நீங்கள் அவங்கள ஒரு சுப வேலை ஒரு நண்பர் நீங்கள் கூட வச்சுருக்கீங்கன்னா கூட ஒரு ரிஷப லக்னக்காரங்க கிட்ட இருந்து ₹1 கொடுத்துட்டு நீங்கள் வாங்கி பாருங்க, உங்களுக்கு ஒரு லக்கியாக இருக்கும். சுக்கிரன் ஆதிக்கம் இருக்குது. ஆமாம், சுக்கிரன் ஆதிக்கம். 2வது அங்கே சந்திரன் உச்சம். இவர்கள் பொதுவாக தாய் மேலே அன்பாக இருப்பாங்க. தாய் மேலே அன்பும் இருக்கும், வெறுப்பும் இருக்கும். ஆனால் நான் இப்போ சொன்னதெல்லாம் பாசிட்டிவ் ரிஷபராசிக்காரங்க. ஆனால் ரிஷபராசிக்காரங்க நம்பாதீங்க என்ன, நான் ஐயோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஜாலியாக இருக்கணும்னா அவங்கள என்ன வேணாலும் நம்மளை பண்ணுவாங்க. ஒன்று அவங்க எந்த விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. உங்களை அழகாக கூட்டிகிட்டு போய் எங்கேயா மாட்டி விட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அதனால அந்த விஷயத்துலையும் கவனம். நான் எப்போ ப்ளஸும் சொல்லணும் மைனஸும் சொல்லணும் சொல்லிடுறேன். ரிஷப லக்னக்காரர்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த வாட்டி காதல் திருமணம்லாம் பெண்டிங் இருந்தவங்க எல்லாருக்கும் காதல் திருமணம் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து அதை கணவன் மனைவியோட பிரச்சனை இருந்தது எல்லாமே இப்போ கொஞ்சம் சால்வ் ஆகிடும். குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க இல்லை செகண்ட் பேபிக்காக வெயிட் பண்ணியிருந்தவங்கலாம் இப்போ வந்து கிளியராக இருக்குது. பட்டு பணம் வரக்கூடிய பணத்தை ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சாங்கன்னா சரியாக இருக்கும். பூமி மனை வாங்குறதுக்கான காலகட்டம் தாராளமாக இருக்குது. ஒரு வீடு வச்சுருக்கவங்க 2 வீடு வாங்கலாம், 3 வீடு வாங்கலாம். அதுக்கப்புறம் கார், சின்ன கார் வச்சுருக்கவங்க பிரம்மாண்டமான கார் வாங்கலாம். எல்லாத்துக்குமே வீடு, வாகனம், கல்யாணம், பிள்ளைங்களோட கல்யாணத்துக்கு பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிறது, ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டு சூப்பராக வச்சு பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வரக்கூடிய பணத்தை எல்லாமே ரொம்ப அழகாக ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். 2026 உச்சம் தொடரக்கூடிய லக்னம் ரிஷப் லக்னம் சொல்லலாமா? இல்லை, உச்சம் தொடரக்கூடிய லக்னம்னா ரிஷபம் தான். ஆனால் அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும். அது எப்படி வரும்னா மனதால் வரும், உடலாலையும் வரும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடந்த 3-4 வருடமாக உடலால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ நல்லா ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு கண்ட இடத்துக்கு போவாங்க, கண்டதை சாப்பிடுவாங்க. கண்டதை பண்ணும்போது என்ன ஆகணும், பேக் திருப்பி அப்படியே ஃபயர் அடிச்சிடும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். உணவு பழக்க வழக்கம் கவனமாக இருக்கும். உணவு பழக்க வழக்கம் மட்டும் இல்லை சார், வெளியில் போகிறது கூட நிறைய விஷயம் வந்து இவங்க மாற்றிக்கணும். நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன் போகிறது பண்ணுறது எல்லாமே அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ட்ராவல் கவனமாக இருக்கணும். ஆமாம், கவனமாக இருக்கணும், கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். என்னென்னா கொஞ்சம் கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும். ஃபுல்லாலாம் ஹாப்பியாக இருப்பீங்க.
பொருளாதாரம் சூப்பராக இருக்குது, வரும். வீடு வாங்குவீங்க, எப்படியாவது மேனேஜ்மெண்ட் பண்ணியாவது வாங்குவீங்க. கடன் வாங்கி, சொந்தக்காரங்க வீட்டெலாம் வாங்கி, இல்லை நகையை விற்று ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் இருந்துகிட்ருக்கும், மனதாலையும் உடலாலையும் கஷ்டம் இருந்துகிட்ருக்கும். அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும். ரிஷப லக்னக்காரர்களுக்கான 2026 ஆண்டுக்கான கோவில், பரிகார கோவில் நான் இதை சொல்லுவேன். ஜேஷ்டா தேவி, ஜேஷ்டா தேவியை வந்து இவங்க வணங்கிட்டு வரும்போதும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஜேஷ்டா தேவி வந்து நமக்கு பண வரவை அதிகமாக கொடுக்கக்கூடிய கடவுளாகவும் இருப்பாங்க. நம்மளை வந்து அது ஏன்னா அவங்க சுக்கிரனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி. இந்த ஆண்டே பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம், தைத்துளை கர்ணம். கர்ணநாதன் வந்து தைத்துளைன்றதுனால நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால சுக்கிரன் தானே அவங்க எடுத்துக்கலாம். 2-3 கோவில்கள். பெருநகர் வந்து தைத்துளை கர்ணத்துக்கான கோவிலா? புரியல. பெருநகர்னு ஒரு எங்கே இருக்குது? இது காஞ்சிபுரம் பக்கத்தில். அங்கே ஜேஷ்டாதேவி இருந்தாங்கன்னா எடுத்துக்கலாம். ஓகே. ஏன்னா நம்ம தைத்துளை கருத்துடைய அதிபதி ஜேஷ்டாதேவி தான். ஓகே. ஸோ அவங்க சுக்கிரனோட அம்சம் தான், எடுத்துக்கலாம். சுக்கிரனோட அம்சம் இருக்க கடவுளை யாரை வணங்கினாலுமே நமக்கு தேவையான பொருளாதாரம் வந்துடும், வீட்டில் அமைதி வந்துடும், நிம்மதி வந்துடும். ஆனால் சுக்கிரன் எப்பயுமே என்ன பண்ணுவாருன்னா கொடுப்பார். அவர் அசுப அதிபதி இல்லை, அவர் என்ன பண்ணுவாருன்னா கூட சேர்ந்து பிரச்சனையும் கொடுத்து விட்டுருவார். ஓகே. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் வாயை மூடிட்டு இல்லைன்னா பஞ்சாயத்து எடுத்து விட்டுரும். ஓகே. ரிஷப லக்னத்துக்கு கண்டிப்பாக எடுத்துரும். அதில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கும். அதனால இவங்க மனசு கஷ்டப்படுவாங்க. ஓகே. வீட்டிலேருந்தே பண்ணுற மாதிரி ரிஷப லக்னக்காரர்கள் ஏதாவது பரிகாரம்னா? இவங்க ஜேஷ்டா தேவி அப்படி மனசாலே சொல்லிட்டே இருந்தாலும் போதும் சார். நான் எப்பயுமே கோவிலுக்கு தான் போகணும், இங்கே தான் போகணும், விளக்கு போகணும் அப்படியெல்லாம் கிடையாது. முடிஞ்சவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. உங்கள் பக்கத்து ஜேஷ்டா தேவி எனக்கு தெரிஞ்சு சென்னையில் 3 இடத்துல தான் இருக்காங்க. நம்ம மயிலாப்பூரில் இருக்காங்க, தாம்பரத்தில் இருக்காங்க, பூந்தமல்லியில் இருக்காங்க. எல்லாராலையும் 3 இடத்துல ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ முடியாதவங்க மனசால் அவங்களுடைய பேரை சொல்லி ஒரு 5 நிமிஷம் நம்ம வணங்கும் போதே நமக்கு அதுக்கான மாற்றம். மா தவத்தால் மகுடம் சுடக்கூடிய மிதுன லக்னக்காரர்களுக்கு 2026 ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது? அவர்களுக்கு உண்டான பரிகார கோவில்கள் என்ன? ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து நான் மிதுனத்துக்கு நிறைய மாற்றம் இந்த ஆண்டு, அவங்க மாற்றத்தை மட்டுமே சந்திப்பாங்க. நிறைய மாற்றத்தால் நிறைய அவங்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயரக்கூடிய நிலையில இருக்கு. கலையாகட்டும், ஏன்னா அதுல திருவாதிரை இருக்குல்ல, அதனால நிறைய பேர் கலைத்துறையில இருப்பாங்க. ஸோ கலையாகட்டும், கல்யாண வாழ்க்கையாக இருக்கட்டும், ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமல் இருந்திருப்பாங்க, லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, வீட்டில் சொல்ல முடியாமல் இருப்பாங்க, வீட்டில் ஒத்துக்காமல் இருப்பாங்க, திடீர்னு இப்போ கூப்பிட்டு ஒத்துப்பாங்க. என்ன ஒரு சின்ன பயத்தோடையே அவங்க மூவ் பண்ணுவாங்க. பல ஆண்டு தூங்காமல் இருந்த மிதுன ராசிக்காரங்கள் இந்த 2026 தூங்கலாம். இவர்களுக்கு பொருளாதாரம் ரீதியா ஏதாவது புதிய தொழில் தொடங்குறதுக்கோ எப்படி இருக்க போகுது? இவங்களுக்கு அழுத்தம்னாலே வேலை செய்கிற இடத்துல தான். மிதுன லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வேலையில தான் அழுத்தம், வேலையில தான் பெரிய அழுத்தம். அவரே பாதகாதிபதியா இருக்காது. ஆமாம், வேலையில் அழுத்தம் வரும், தொழிலில் அழுத்தம் வரும். அந்த அழுத்தம் தான் உங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்காது. மற்றது எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்து. இப்போ வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வாய்ப்புகள் வருமா? வீடு கட்டுறதுக்கு இல்லை வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குமா அவங்களுக்கு? இவங்க வண்டி வாகனம் வாங்கலாம், ஆனால் கவனம் தேவை. ஒன்று. ரெண்டாவது, நமக்கு ஃபாரின் போயிட்டு அங்கே ஃபாரின்ல பிஆர் கிடைக்காமலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு ட்ரை பண்ணலாம், கிடைக்கும். 3-4 வருடமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இந்த ஆண்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். குரு ஜென்மத்தில் வேற இருக்காரு. எப்பவுமே ஜென்ம குரு வந்து என்ன பண்ண, ஒரு பதட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். பதட்டம், பயம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எப்போ நான் தான் சொன்னேன், அவர் இருக்க வீட்டுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார், சும்மா டம்மியாக உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் அவருடைய பார்வை பலன் ஜாஸ்தி இருக்கும். அதனால நமக்கு அவர் அந்த மே எண்டு ஜூன் மாறினதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். இப்போது நான் சொல்லிட்டு இருக்க நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா முற்பகுதி பிற்பகுதி 2ஆக பிரிச்சுக்கலாம். ஆனால் சில ராசி சில லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முற்பகுதி ரொம்ப சூப்பராக இருக்கும், பிற்பகுதியும் பெருசாக ஒன்றும் பண்ணாது. ஓவராலே 12 லக்னக்காரங்களுக்கு கெடுதல் பலன் இல்லாமல் தான் இருக்கும். மிதுன லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயில்கள் அப்படின்னா எந்த மாதிரியான கோயில் வழிபாடுகள் அவர்களுக்கு சிறந்தது? பெருமாள் வழிபாடு எடுத்துக்கலாம். பெருமாள் வழிபாடு, நின்ன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு எடுத்துக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா சிவபெருமானுடைய வழிபாடு எடுத்துக்கலாம். சிவபெருமான் வழிபாடு எங்கே எடுத்துக்கலாம்னா, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய சுருட்டப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு. அங்கதான் வந்து பிரதோஷ வழிபாடு உருவான கதை. அந்த இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப விசேஷமா இவங்களுக்கு பலனை கொடுக்கும். ஜென்ரலாகவே நீங்கள் காமனாக எப்போ போகிறீங்களோ, உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகலாம், எப்போ போகிறீங்களோ போயிட்டு வரலாம். நல்ல ஒரு மாற்றம் இருக்கு இந்த ஆண்டு. அதுலேயும் செவ்வாதசை போகிறவங்க, ராகுதசை போகிறவங்க, குருதசை போகிறவங்க எல்லாம் 3 பேருக்குமே சூப்பராக இருக்கு. ஓகே. மிதுன லக்னக்காரர்கள் இந்த 3 தசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும், நல்லா இருக்கு. இந்த 3 தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஓகே. மோஸ்ட்டாக அந்த தசையில தான் இருப்பாங்க, முன்ன பின்ன ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும். காலபுருஷனுக்கு 4வது லக்னமும்
கலைநயமும் கவித்துவமும் மிக்க கடக லக்னக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது, அவர்களுக்கு உண்டான பரிகார கோவில்? அவங்களுக்கு அவங்களே தான் பிரச்சனை பண்ணிப்பாங்க. சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை, எல்லாம் பெரிய பிரச்சனையாகவே எடுத்து விட்டுப்பாங்க. அவங்க குரு வரை இப்போ அங்கே வரும்போது என்ன ஆகும்னா ஒரு பதட்டத்திலேயே சுற்றுவாங்க. அவங்க சுற்றுறது இல்லாமல் அவங்க கூட இருக்கிறவங்களே சேர்த்து சுற்ற வைப்பாங்க. அதில் நீங்கள் சொன்ன மாதிரி கலைநயம்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க கலைநயத்தை விட ஒரு மாதிரி அமைதி ரிசர்வ்டு அந்த மாதிரியே போய் இந்த புனர்பூசத்தில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரரா நான் சொன்னதான் சரி, நான் சொல்றதான் கரெக்ட், நீ செஞ்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி டீச்சர் மாதிரியே ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க அப்படி இருப்பாங்க. இந்த பூசம் என்ன பண்ணோம்னா நியாயம் நீதி நேர்மை அப்படின்ற ஒரு இதுவாகவே போயிடுவாங்க. குருவினோட தான் போயிடுவாங்க. புதன் அப்படி இல்லை, இவங்க 2 பேருக்கும் அல்டிமேட். அவர் என்ன பண்ணுவாரு, அவர் இவங்க யாரோட சேர்ந்து இருக்காரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் வேலை பண்ணிட்டு அவர் போயிடுவார். ஸோ அதனால அவங்க லக்ன புள்ளி இருக்கிறோம். ஆமாம், அதை பொறுத்தே அவங்க அவர் போயிடுவார். கூட எந்த கிரகம் சேர்ந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணிட்டு போயிடுவார். அவர் அலி கிரகம் இல்லை, அதனால அப்படி பண்ணிட்டு போயிடுவார். மற்றபடி கடக லக்னம்காரங்க எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பீப்புள். இதுதான் கரெக்ட், இதுதான் தப்பு, எதுக்கும் பெருசாக வம்பு வழக்குக்கு போகாத ஒரு பீப்புள் யாருன்னா அந்த லக்னக்காரங்க தான். அந்த லக்னத்தில் பிறந்தவங்க எப்பயுமே ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மனுஷனாங்களும் இருப்பாங்க, மனிதர்களாகவும் இருப்பாங்க. அவர்களுடைய ஜாதக அமைப்பே அப்படி இருக்கும். அப்படிதான் இருக்கும். ஜாதகத்துல என்னதான் ஏகப்பட்ட ஒரு கிரகநிலை சரியில்லைன்னா கூட நமக்கு ஓரளவுக்கு அந்த குணாதிசயம் அவங்களுக்கு மேட்ச் ஆயிடும். ஓகே. இப்போ திருமண வாழ்க்கை கடக லக்னத்துக்கு எப்படி இருக்கும் 2026? கொஞ்சம் ஒரு மாதிரி தடுமாட்டமா தான் இருக்கும். அதுவும் ஜூன் 2க்கு அப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தடுமாட்டமா தான் போயிட்டு இருக்கும். மற்றபடி குருவினுடைய பயிற்சினால அப்புறம் ராகு கேது, ஏன்னா கேது சிம்மத்துல இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் இடையூறு பண்ணிட்டு தான் இருப்பாரு. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டி இறுதியில பாத்தீங்கன்னா கடத்துக்கு வந்துருவாரு. அப்போ உங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு தகராறு ராகு கேதுகள் இருக்கும்போது நிச்சயமா ஒரு பிரச்சனை கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்பயுமே நான் என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருங்க, விட்டு கொடுத்து பாருங்கள். ஐ மீன்ஸ் விட்டு கொடுக்குறதுன்றத அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க, உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயம் கிடைக்கும். நம்ம கோவம் ஒரு விஷயம் முடிவு எடுக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை கூட பெருசில் கொண்டு வரும். ஆனால் மனோ ரீதியான போராட்டங்கள் கடகத்துக்கு அதிகமாக இருக்கும். அவங்க ஒரு முடிவு எடுக்கவே முடியாது. அவங்க பார்க்க தான் சொசைட்டியில் ஒரு நல்ல பெரிய மனிதராகவும் ஒரு பெரிய இதுவாகவும் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். மனம் ஒரு சந்திரன் இருக்காது. ஆமாம், ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகே. சந்திர பகவான் 2 நாளுக்கு ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்காருல்ல, சந்திரனுக்கு தான் 27 ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி. இல்லை, அவருடைய அவரோட சொந்த வீடு தானே அது, அதனால அப்படிதான் இருக்கும். கடக லக்னக்காரர்களுக்கு பொருளாதாரம் 2026 எப்படி இருக்கும்? வீடு மனை வாகனம் வாங்கலாமா? அவர்கள் முக்கியமாக எந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கும்? வீடு வாங்கலாம், கடன் வாங்கி வாங்காதீங்க. மிக 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 கவனமா இருக்கணும். எதுலலாம் பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் கேஸ் ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் சின்னதாக பேசியிருப்பீங்க, அது பெரிய பஞ்சாயத்து போய் கோர்ட் கேஸ் ப்ராப்ளத்தில் விட்டுரும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கும். கடன் வாங்கும் போதும் கடன் நம்மளால் அடைக்க முடியுமான்னு யோசித்து பார்த்துட்டு வாங்குங்க. வாங்கும்போது உங்களுக்கு அதுக்கான இது இருக்கும். ஏன்னா அடுத்த வருடம் நீங்கள் கடன் வாங்குறீங்க, வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா ஹோம் லோன் போடுவீங்க, ஒரு 15 வருஷம் 10 வருஷமா மினிமம் போடுவீங்க. அடுத்த வருடம் குரு பகவான் எங்கே போகிறோம், அதுவும் குரு பகவான் அடுத்த வருடம் 2026 முழுவதும் 3 வீட்டில் உச்சமாய் போய் வருவார். முன்னுக்கும் பின்னுக்கும் போயிட்டு வருவார். ஒரே மாதிரி ஆமாம், ஒரே பலனா இருக்காது. அதே மாதிரி 2027 போகும்போதும் உங்களுக்கு சிம்மத்துக்கு குரு வந்துடும் போது உங்களுக்கான இது கொஞ்சம் 12க்கு போயிடுவார் அவர். அப்போது உங்களுக்கு அதுக்கான விரயம் ஜாஸ்தி கொடுக்கும். நீங்கள் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ண ஒரு விஷயமும் அப்போ அங்கே இழக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால் உங்களால் முடியுமா அப்படின்றத 1க்கு 4 முறை யோசிச்சு பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி இருக்கும். ஓகே. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் கடக லக்னக்காரர்கள்? வெளிநாட்டில் இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு இருக்க விடாதாங்க, அதுதான் பிரச்சனை. அவங்களோட தசாபதி காலம் ஒத்துழைச்சுன்னா நல்லாயிருக்கும், பட் சரியாக இல்லைன்னா இருக்க விடாது. ஓகே. மேற்படிப்பு அதெல்லாம் நல்லா இருக்கா? படிப்பு கடகத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பு நல்லா இருக்கும், பட் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். மேஷமும் எப்படி, கடகமும் அப்படிதான். 2 லக்னக்காரங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், ஆமாம், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த 1/2 மார்க் 1 மார்க்கில் போயிடுச்சுன்னு ரொம்ப போராட்டமாக மனவேதனையில் இருப்பாங்க. அந்த வேதனை இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும், பட் இறுதியில் வெற்றி பெற்றுவாங்க. ஓகே. முதியோர்களுக்கு இந்த கடக லக்னக்காரர்கள் அவங்க எப்படிலாம் இருக்கு? அவங்க ஹெல்த்தை பார்த்து
பார்த்துக்கணும். ஏன்னா குரு இருக்காரு, ராகு கேது இருக்காங்கன்னும் போது ஹெல்த்தை பார்த்துக்கணும். பாதம் ரீதியான பிரச்சனையை கொஞ்சம் பார்த்துக்கணும், ஹார்ட் ப்ராப்ளம் பார்த்துக்கணும், இருதயத்தை பார்த்துக்கணும், ரத்தம் ஓட்டம், பிபி ப்ரெஷர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதிலெல்லாம் கவனம் வேணும். ஓகே. கடக லக்னக்காரர்களுக்கான 2026 ஆண்டு முழுக்க ஒரு கோவில் சொல்லுவீங்கன்னா போகணும், அவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லதுன்னா எந்த கோவிலை சஜஸ்ட் பண்ணுவீங்க? காலபைரவர். ஓகே. காலபைரவர் வழிபாட்டை எடுத்துக்கும் போதும், ஏன்னா கடகத்துக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கை கொடுக்குற மாதிரி இல்லை, கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருக்கும். அவங்களோட தசாபுத்தி காலமாக அவங்க சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ குரு தசையோ சனி தசையோ புதன் தசையோ கடகத்துக்கு நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மாட்டினாங்க வச்சு செஞ்சிடும். குரு தசை நடக்கும்போது ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க. ஓகேங்களா. அதுலயும் ஒரு சிலருக்கு ஜாதகத்திலேயே குரு கடகத்துல இருப்பாரு. அப்போ இப்போ கோச்சாரம் பிரகாரம் அங்க போகும்போது என்ன பண்ணுவாரு, ஒரு இறுக்கத்தை கொடுப்பாரு. ஓகே. அப்பனா 20 வயது கீழேன்னு வச்சுக்கலாமா? 20 வயது கீழே இருக்கும், கொஞ்சம் கவனமா இருக்கணும். கண்டிப்பா கவனமா இருக்கும். 20 வயதும் 60 வயதும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். காலபைரவர் வழிபாடு எடுத்துக்கலாம். அதுவும் எப்போ எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, காலபைரவர் சனிக்கிழமையில சாயந்தரம் 5லேருந்து 8 மணிக்குள்ள வழிபாடு எடுக்கும்போது நல்ல மாற்றம். அஷ்டமி திதியில எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அஷ்டமியில எடுத்துக்கலாம், ஞாயிற்றுக்கிழமையில 4:30 6 எடுத்துக்கலாம், சனிக்கிழமையில 5 மணிக்கு மேல் 8 மணிக்குள்ள எடுக்கணும். எந்த ஊர்ல இருந்தாலும் பக்கத்துல இருக்க அருகில் சிவன் கோயில் காலபைரவர்னாலும் வணங்கலாம். கடக லக்னக்காரர்கள் வீட்டுல இருந்து பரிகாரம் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. ஆஞ்சநேயரோட ஸ்லோகன் சொல்லுங்க. ஓகே. சாண்டிங் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகே. பண்ணும்போது நல்ல மாற்றம் வரும். ஓகே. காலபுருஷனுக்கு 5வது லக்னமும் சிங்கத்தின் சீற்றத்தினை சிந்தையிலே கொண்டிருந்தாலும் தன்னுடைய சிதறாத செயல்திறனால் சிகரமாக ஜொலிக்கக்கூடிய சிம்ம லக்னக்காரர்களுக்கு 2026 ஆண்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, அவர்களுக்கு உண்டான பரிகார கோவில்கள்? சிம்ம ராசிக்கு இந்த ஆண்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஓகே, நல்லா இருக்கும். பட் ஆனால் வந்து என்ன பண்ணணும் அவங்கன்னா, அந்த கொஞ்சம் பார்த்து யோசிச்சு ஒரு விஷயம் செய்யுங்க. இல்லைன்னா நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க. ஓகே. வார்த்தையிலையும் சரி செயலையும் சரி ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. மற்றபடி இந்த ஆண்டு அவங்களுடைய கனவெல்லாம் வந்து ஓரளவுக்கு நிறைவேறும். வீடு வாங்கணுமா, பெரிய கார் வாங்கணுமா, பெரிய வீடு வாங்கணுமா, இல்லை நிறைய ஜுவல்ஸ் வாங்கணுமா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா, அது எல்லாமே சூப்பராக இருக்குது. எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும்? ஹெல்த். அதுவும் அடி வயிறு சம்பந்தமான, லேடிஸாக இருந்தாங்கன்னா வயிறு சம்பந்தமான விஷயம், ஜென்ஸாக இருந்தாங்கன்னா அடி வயிறு சம்பந்தமான விஷயம், இந்த விஷயத்துலலாம் அவங்க கண்டிப்பாக கவனம். இப்போ பொருளாதாரம் ரீதியாக சிம்ம லக்னக்காரர்கள் எந்த மாதிரி இருப்பாங்க? பொருளாதாரம், அதாவது தேவைக்கேற்ப பணம் கண்டிப்பாக வரும் சார். அதில் எந்த மாற்றமும் இல்லைன்ற இல்லாமல் தேவைக்கேற்ப பணம் வரும், அதுக்கு ஜாஸ்தியாகவும் வரும். அது சேமித்து வச்சுக்கணும். சிறப்பாக தான் சார் இருக்குது. ஆனால் அது அவங்க கெடுத்துக்காமல் இருந்தால் சரி. ஓகே. கலைத்துறை சிறப்பாகவே இருக்குது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்குது. ஆனால் கெடுத்துக்காமல் இருக்கும். அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க கொஞ்சம் கோவம் பட்டுட்டு, கோவத்தை விட என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வளர்த்து விட்டோமே இவங்களை, நம்ம இவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோமே, நம்ம இதை பண்ணோமே, நம்மளை இவங்க இது பண்ணிட்டாங்களே, அதே மாதிரி யாரெல்லாம் நம்மளை அவமானப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, நம்மளுடைய வாக்கு எடுத்துக்காம இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான காலம் இது. இந்த சிம்மராசிக்கான காலம். அவங்க யாரெல்லாம் உங்களை உதாசனப்படுத்தாங்களோ அவங்க முன்னாடி நீங்க போய் நிற்பீங்க. அதற்கான காலம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஓகே. ஒரு நல்ல பொசிஷன்ல அவங்களுக்கு முன்னாடி இவங்க போய் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஆமா, இல்ல யாரெல்லாம் நம்ம இதுக்கு வந்து இவங்க பெர்ஃபெக்ட் கிடையாது, இதுக்கான ஆள் இவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு உதாசனப்படுத்தினாங்க பாத்தீங்கன்னா, அவங்க முன்னாடி இவங்களே கெஸ்டாலாம் போவாங்க. இவங்க கெஸ்டா போவாங்க, பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஸோ சிம்ம லக்னக்காரங்க கவலை வேண்டாம். பட் ஹெல்த்தை பார்த்துக்கணும். அவங்களோட உடல் நலத்துல மிக 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 கவனம் தேவை. அவங்க எதுலலாம் ரொம்ப கவலைப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய குழந்தைங்களோட படிப்பை பத்தி கவலைப்படுவாங்க. கண்டிப்பா. ஓகேங்களா. மனதால கவலைப்படுவாங்க, காதலால கவலைப்படுவாங்க. கவலைப்பட்டு ஒண்ணுமே ஆக போறதில்லை. கவலைப்படாம முடியாது. ஓகேங்களா. கவலைப்படுங்க, 1 நாள் 2 நாள் உட்காந்து அழுங்க, ரூம் போட்டு கூட அழுங்க, அதுக்கப்புறம் தொடச்சி விட்டு போயிடுங்க. பட் நீங்க அங்கேயே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்டக் ஆயிடுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய காலத்தை மிஸ் பண்ணிடுவீங்க. பொதுவான பரிகார கோவில்னா சொல்லுவீங்க? கோவிலை விட அவங்களுக்கு பௌர்ணமி விரதம் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா அவங்கள பொறுமையா இருக்க வைக்கும், மனசை தெளிவுபடுத்தும், மனசை ஸ்ட்ராங் பண்ணும். ஆக்சுவலாக இப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்னா, மனதளவு தான் அவங்க டவுன் ஆகிடுவாங்க. மற்றது எல்லாமே கிடைக்கும். அந்த மனதை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா பௌர்ணமி விரதம். பௌர்ணமி நாளில் மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்ததாக இருக்கும். முடியாது மேம், நாங்கள் வேலைக்கு போகிறோம், படிக்கிறோம் எல்லாம் சொல்கிறவங்க அட்லீஸ்ட் அந்த சாயந்தரம் 3 வரப்போது பார்த்தீங்களா, சந்திரன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 6லேருந்து 8 மணி வரைக்கும் மௌன விரதம் இருங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, அமைதியா இருங்க, இருந்து பாருங்க. அதுலயும் திங்கட்கிழமையோட பௌர்ணமி வரும். ரொம்ப 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 விசேஷம். காலைல 6லேருந்து 7 விரதம் இருங்க,
சாயந்தரம் வந்து 8 to 9 விரதம் இருங்க, மௌன விரதம், சந்திர ஓரையில். சந்திர ஓரையில். சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு. 1 மாதம் இருந்து பாருங்க, அடுத்த மாதம் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. கிரிவலம் போகலாமா? தாராளமாக போகலாம். பௌர்ணமியில் வேண்டாம் சார். நான் எப்பயுமே என்ன சொல்லேன், பௌர்ணமி வேணாம், உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்று போங்க, பிரதோஷம் அன்று போங்க, சிவராத்திரி அன்று போங்க. உங்களோட ஜென்ம திதின்னு ஒன்று இருக்கும். ஓகே. ஒவ்வொருத்தர் வந்து இது பஞ்சமியில பிறந்திருப்பாங்க, சஷ்டியில பிறந்திருப்பாங்க, சப்தமி, அந்த ஜென்ம திதி அன்று போங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய பிறந்த கிழமைகளையும் போலாமா? கிழமையை விட நட்சத்திரமும் திதியும் வேலை செய்யும். ஓகே. அதே மாதிரி லக்னத்துக்கு ஒரு புள்ளி விழுந்திருக்கோம் பாருங்க, ஆமா, நட்சத்திர புள்ளி விழுந்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நாள் அன்றும் நம்ம போகும்போது நமக்கு வந்து வாழ்க்கையை கர்மாவை கரைக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் உதவி. வீட்டில் இருந்து சிம்ம லக்னக்காரர்களுக்கு ஏதாவது பரிகாரம் என்ன சொல்றேன்? அதுதான் பௌர்ணமி வீட்டுல இருந்தே பூஜை பண்ணலாம். வயதானவர்கள் இல்ல நீங்க கோவிலுக்கு போறீங்கன்னா அம்பாள் வழிபாடு எடுத்துக்கலாம், காமாட்சி அம்மன் வழிபாடு எடுத்துக்கலாம், காளிகம்பா கோயில் வழிபாடு எடுத்துக்கலாம், துர்க்கை அம்மன் வழிபாடு எடுத்துக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம். போக முடியாதவங்க நீங்க பௌர்ணமிக்கு சிம்பிளா பண்ணனாலே உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போயிடுங்க, இல்ல வெளியில போய் நின்றுட்டு சோமாய நமகன்னு சொல்லிட்டு முடிஞ்ச 10 முறை சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த மௌன விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க, போதும். யாருக்கா ஏதாவது தானம், பால் கூட சக்கரை போட்டு, நாட்டு சக்கரை போட்டு தானம் கொடுக்கலாம். அவ்வளோ வந்து விசேஷம். காலபுருஷனுக்கு 6வது லக்னமும் கண்களால் கவி பாடக்கூடிய கன்னி லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது 2026ஆம் ஆண்டு? அவர்களுக்கு உண்டான பரிகார கோவில்கள். அவங்க கண்களால் மட்டும் கவி பாட மாட்டாங்க, கைகளாலும் கவி பாடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பிரெயின் வந்து ஒரு கம்ப்யூட்டர் பிரெயின். ஓகே. ஏன்னா அங்கே புதன் உச்சம், ஓகேங்களா. அங்கே அஸ்த நட்சத்திரம் இருக்கு. அஸ்த நட்சத்திரம் யாரோடது? விநாயக பெருமானோட நட்சத்திரம். கண்டிப்பா. விநாயக பெருமானோடைய வாகனம் யாரு? எலி. அதுக்கு ஒரு இங்கிலீஷ்ல பேர் மவுஸ். ஓகே. மவுஸ்னா கம்ப்யூட்டரோட மவுஸ். ஓகே. ஐடில அதிகமா இருப்பாங்க. ஆமா ஆமா, கண்டிப்பா. கன்னிராசிக்காரங்க முக்காவாசி பேர் ஐடி ஃபீல்ட்ல இருப்பாங்க, கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருப்பாங்க. சிஸ்டம் ரிலேட்டடான எல்லா வேலைகளிலும் அவங்க எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க இன்ஃபர்மேஷன். நீங்க ஒன்று கேட்டு நம்ம பார்த்து பேசுறதுக்குள்ளே அவங்க எடுத்து சொல்றாங்க, கூகுள்ல இருந்து எடுத்து இதுன்னு அப்படியே ஒரு லிஸ்டே கொடுத்துருவாங்க நமக்கு. அதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியா தான் இருக்கும், இல்ல அஸ்தம்ல ஏதாவது கிரகம் இருக்கும். ஸோ அவ்வளோ ரொம்ப பிரில்லியண்டான லக்னக்காரங்க யாருன்னா அதுதான் கன்னி லக்னம். கன்னி லக்னக்காரங்க 12 லக்னத்துல. ஆமா, அதுல சந்திரனும் இருக்கு நமக்கு, செவ்வாவும் இருக்கு நமக்கு, சூரியனும் இருக்கு, உத்திரமும் அதுல 3 பேருமே இருக்காங்க. ஓகேங்களா. சூரியனோட திசை போனாலும், சந்திரனோட திசை போனாலும், இல்லை செவ்வாவோட திசை போனாலும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அடிச்சு தூள் கலப்புங்க. 4 வருடம் அவங்க வந்து சொல்ல முடியாத துன்பத்தை பட்டிருக்காங்க. அதுலேயும் அம்மா அப்பாவோடைய ரீதியான துன்பத்தை பட்டிருக்காங்க, மன ரீதியான துன்பத்தை. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்லேயே, பெண்களுக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்காம கஷ்டப்பட்டிருந்தாங்கன்னு, அது கன்னிராசி தான். ஓகே. உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் என்னென்னா பெண்டிங்ஸ் வச்சுருங்க, உங்களை ஆசை கீசை எல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக அமையும். பொதுவாக கன்னிர லக்னக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டியதுலையும் கணவர்களுக்கு செய்ய வேண்டியதுலையும் இந்த 2 இதையும் ஹேண்டில் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அது எதனால? சப்போர்ட் பண்ணுவாங்க சார் அவங்க. ஆக்சுவலாக புதன் கொஞ்சம் உச்சம்ல சார், புதன் கம்யூனிகேஷன்ல சும்மா இருக்காது. அது வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எதையாவது எடாகுடமாக இவங்களே பேசிடுவாங்க. அவங்க நல்லதான் செய்வாங்க, மனசு ஃபுல்லாக அவ்வளோ நல்ல குணம் இருக்கும். ஆனால் அந்த வாய் வந்து சும்மா இருக்காது, வாய் வந்து கெடுத்து விட்டுருவாங்க. ஓகே. அது உச்சம். வார்த்தைகள்ல சும்மா இருந்தாலும் மிதுனம் வீட்லயோ சும்மா தான் இருக்க, சொந்த வீடு அது. ஆனால் கண்ணியில வந்து உச்சம். ஓகே. அதுலேயும் அவங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாகவும் இருப்பாங்க. புதன்னால என்ன இளமையா இருப்பாங்க. ஓகே. தேஜஸாகவும். ஆமா, இளமை. அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்னு சொல்ல முடியாது, இளமையா இருப்பாங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து ஒரு 100 ரூபா சட்டை போட்டாலும் அழகா இருக்க மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் எதுனா கண்ணி தான். ஸோ அதை வச்சு தான் அவங்க காலத்தையே ஓட்டுறது. அதுவும் இந்த கம்ப்யூட்டர் பிரெயின் சொன்ன பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் கண்ணி ஓட்டுறதே காலத்தை. ஓகே. ஸோ அதெல்லாம் எப்படியும் தேடிடுவாங்க. இவ்வளோ காலம் தேடிட்டாங்க, இன்னமும் சூப்பராக வாழ்க்கை வீடு அது கொஞ்சம் இடையூறு வந்துட்டு தான் சார் இருக்கும். அது இந்த உத்தரமுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம். ஏன்னா சூரியனோட நட்சத்திரங்களா நீயா நானான்ற போட்டி இருக்கும், அதனால எப்பயுமே இருக்கும். அதுவும் அந்த ராகுதசைலாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உத்தரம்ல பிறந்தவங்களுக்கு ராகுதசை நடந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சு, கல்யாணம் திருமண வாழ்க்கை முடிஞ்சுது அவங்களுக்குலாம். பெருசாக கை கொடுக்காது. அப்படி அந்த இது தசையில் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா டைவர்ஸ் பிரச்சனை வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அவங்களாம் என்ன பண்ண, தசா முடிஞ்சு அடுத்த தசை பொறுமையாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி உங்கள் கால சூழல் இருக்கான்னு பார்த்து 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 3, 4, 5 போயிட்டே இருக்கும். அதனால அது இந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்கும் கண்டிப்பாக. கன்னி லக்னக்காரர்கள் 2026 ஆண்டு முழுதும் செல்லக்கூடிய கோயில்கள்லாம் நீங்கள் எதை சொல்லுவீங்க?
இந்த 3-4 வருடம் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த ஆண்டு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். நீங்கள் கோயிலுக்கு போகலனாலுமே பதில் கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஏன் கோயிலுக்கு நான் போக சொல்கிறேன் அப்படின்னா, வரக்கூடிய வருமானத்தையும் இருக்கக்கூடிய நிலைமையும் மாற்றக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது. 2வது பொருளாதாரம் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஆண்டாக இருக்குல்ல. ஸோ அதை நிலச்சி வச்சுக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு எடுத்துக்கணும். ஓகே. அந்த மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் கோவிலுக்கு போயும் ஓரை பார்த்து எடுக்கலாம். சுக்கிர ஓரை பார்த்தும் எடுத்துக்கலாம். ஓகே. இல்லை என்னால் போக முடியல, நான் வெளியூரில் இருக்கேன் அப்படின்றவங்க வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர ஓரையில் நீங்கள் வீட்லேயே மகாலட்சுமி தாயோடைய மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை அஷ்டோத்திரம் இருக்குது மகாலட்சுமி அஷ்டோத்திரம், கனகதார சோத்திரம், கனகதார சோத்திரமும் சொல்லலாம், அஷ்டோத்திரமும் இருக்குது, ஓகே. அதுவுமே சொல்லலாம். அது போட்டு விட்டுட்டு அட்லீஸ்ட் நான் படிக்க முடியலன்னா கூட போட்டு விட்டு காதில் கேளுங்கன்னு சொல்லலாம். அந்த டைமில் கேளுங்க. 6 மணி 7 மணி 8 மணிக்கு போட்டு விட்டு கேளுங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் சரியாகி உங்களுடைய பொருளாதாரம் 99% வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே. அதை சேமித்து வச்சுக்கோங்க. டைமண்ட் கல்கண்டு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுங்க. கடவுளுக்கு பிடித்த உணவோ பிடித்த தானியத்தை தானம் கொடுங்க. அது இன்னொருத்தவங்க சாப்பிடும் போது தான் நமக்கு அதற்கான பலன் கிடைக்கும். ஓகே. முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்க. நான் வந்து எள்ளு விளக்கு போடுறதுக்கு நான் அந்த கான்ட்ரவர்சிக்கே போல, பட் தானம் கொடுங்கன்ற. அந்த எள் உருண்டையோ எள் சாதம் பண்ணிக்கோங்க. எள் சாதம் பண்ணி எடுத்துட்டு போய் கோயில தானம் கொடுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப புண்ணியம். சனி பகவான் எளிமையா அதை தான் விரும்புவார்.